நன்றி. தொடர்ந்து பிரதர் டேவிட் பெஞ்சமின். ஆண்டவரும் அகில உலக இரட்சகருமாயிருக்கிற கிறிஸ்து இயேசுவின் நல்ல நாமத்தில் இந்த அரமனை வட்டார கிறிஸ்துமஸ் பெருவிழாவிலே அலைகடல திரண்டு வந்திருக்கிறதான அன்பர்கள் நண்பர்கள் மட்டுமன்றி மேடையில் அமர்ந்திருக்கிற கனத்துக்குரிய தலைமையத்துவ நிர்வாகிகள் அனைவருக்கும் வாழ்த்துக்கள் கூறி இந்த நாளிலும் நம்முடைய அழைப்பை ஏற்றுக்கொண்டு நம் மத்தியிலே அற்புதமாய் ஆச்சரியமாய் நம்முடைய இதயத்திற்கு ஏற்ற விதத்திலே நம்மை மகிழ்ச்சி ஊட்டும்படி இந்த மேடையில் வந்தமர்ந்திருக்கிற அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய நிரந்தர பொதுச் செயலாளரும் வருங்கால தமிழகமும் நம்முடைய முன்னாள் முதலமைச்சரும் நம்முடைய இருதயத்திலிருந்து என்றும் நீங்காத நிறைவும் மக்களுடைய வாழ்நாட்கள் எல்லாம் என்றைக்கு உங்கள் ஆட்சி எங்களுக்கு வரும் என்று காத்து துடிக்கின்ற துடிப்பை ஏற்படுத்தி நம்மத்தில் அமர்ந்திருக்கின்ற நம்முடைய புரட்சி தலைவி டாக்டர் அம்மா அவர்களை இருதயமான இந்த மேடையிலே நான் வரவேற்றுக் கொள்கிறேன். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே அவருடைய நல்லாட்சி என்பது நம்முடைய தமிழகத்திலே வரவேற்கப்படுகின்றது. நம்முடைய மக்கள் அனைவரும் எதிர்பார்த்து பிரார்த்தனையோடு காத்திருக்கின்றோம். தொடர்ந்து இறைவனின் அருளால் நிச்சயமாய் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் அன்பின் நிமித்தமாக இந்த பிரம்மாண்டமான ஆசி நம்முடைய தமிழகத்திற்கு உண்டாகும் என்பதில் ஐயமில்லை. இந்த நாளிலும் இந்த கிறிஸ்து பிறப்பு பண்டிகையிலே வந்திருக்கின்ற பெருமக்களே, நமது கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து இந்த பூமியிலே தோன்றினுடைய பிரதான லட்சியம் என்னவென்றால் மனுக்குலத்திற்கு சமாதானம் வேண்டும், மனிதனுடைய வாழ்விலே நிரந்தரமான நித்திய வாழ்வு உண்டாக வேண்டும், பாவம் சாபம் என்பவை எல்லாவற்றிற்கும் மனிதனுக்கு பரிகாரம் உண்டாக வேண்டும் என்பதற்காகவே இந்த பூமியில் கால் ஊன்றினார். கர்த்தராகிய கிறிஸ்து பிறந்த மகத்தான சந்தோஷத்தின் நிறைவு இந்த நாளிலே நம்மத்தியிலே மெருகூட்டப்பட்டிருக்கிறபடியினாலே இதயமாற கர்த்தராகிய கிறிஸ்துவின் நாமத்தில் உங்கள் அனைவருக்கும் வாழ்த்து சொல்லி மீண்டும் நம்முடைய அற்புதமாய் நமது மேடையில் அமர்ந்திருக்கின்ற நம்முடைய விருந்தினரும் நம்முடைய இதயத்தினுடைய வாழ்வும் என்று எங்கும் நாம் காத்துக் கொண்டிருக்கிற டாக்டர் புரட்சி தலைவி அம்மா அவர்களுக்கு இதயமார்ந்த வாழ்த்து நன்றியோடு கூட என் வார்த்தையை சொல்லுகிறேன். நன்றி. இயேசு கிறிஸ்துவின் நாமம் மகிமைப்படுவதாக. இந்த அரமனை வட்டார கிறிஸ்தவ இயக்கத்தின் சார்பிலே நடைபெறுகின்ற 13வது கிறிஸ்து பிறப்பு ஆண்டு விழா நிகழ்ச்சியிலே பங்கு பெறுவதிலே மகிழ்ச்சி அடைகின்றேன். இந்த அருமையான நிகழ்ச்சியை சீரும் சிறப்பமாக ஆயத்தப்படுத்தின இந்த அருமையான அரமனை வட்டார கிறிஸ்தவ அமைப்பினருக்கு, அவருடைய நிர்வாகிகளுக்கு, அவருடைய உறுப்பினர்களுக்கு இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் என்னுடைய அன்பையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கின்றேன். அதோடு கூட இந்த 13வது ஆண்டு விழாவை மிகவும் சிறப்பாக்கும்படியாக இந்த அருமையான இயக்கத்தினுடைய அன்பின் அழைப்பை ஏற்றுக்கொண்டு நம் நடுவிலே வருகை தந்திருக்கின்றதான அருமையான முன்னாள் தமிழகத்தின் முதல்வர் கலத்திலே இந்த ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவனுடைய சரித்திரத்தை நாம் பார்க்கும் பொழுது இன்று நாம் காண்கின்ற ஒன்றும் உருவாகும் முன்னே அவர் ஆதியிலே வார்த்தையாக இருந்தார் என்று பரிசுத்த வேதாகமும் தெளிவாக எடுத்துரைக்கின்றது. வார்த்தையாய் நம்மையெல்லாம் படைத்து உருவாக்கின சர்வ வல்லமை உள்ள கடவுளுடைய மடியிலே இருந்த அந்த வார்த்தையானவர் மாம்சமாகி கன்னி மரியாளுடைய வயிற்றிலே பரிசுத்தாவின் அற்புதத்தினால் உற்பவித்து பிறந்து இந்த உலகிலே மனுஷகுமாரனாக வந்தார். அந்த நிகழ்வைத்தான் நாம் இவ்வளவு கோலாகலமாய் கொண்டாடி மகிழ்கின்றோம். பிரியமானவர்களே, ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை தன்னுடைய கரத்தில் ஏந்திக் கொண்டு ஆசீர் வழங்கின சிமியோன் என்கிறதான ஒரு முதியவர் கூறினார், ஆண்டவரே, சகல ஜனங்களுக்கு முன்பாக ஆயத்தம் பண்ணின உம்முடைய இரட்சண்யத்தை என் கண்கள் கண்டது என்று சொன்னார். ஆக இயேசு கிறிஸ்து இந்த உலகத்திற்கு அருளப்பட்ட ஒரு இரட்சண்யம் என்ற உண்மையை அவர் தீர்க்க தரிசனமாக அன்று வெளிப்படுத்தினார். ஆம், இந்த உலகிலே பலவிதமான
கஷ்டங்கள், வேதனைகள், துன்பங்கள் நடுவிலே நாம் வாழ்ந்து வருகின்றோம். படைத்தவரை நாம் தொழுது சேவித்து படைத்தவரோடு தொடர்புடையவர்களாய் வாழ வேண்டும் என்று படைத்த தெய்வம் விரும்புகையிலே பல வேளைகளில் நாம் அவரை விட்டு அகன்று சென்று பல வேதனைகளை அனுபவிக்கின்றோம். அந்த பாவ கஷ்டங்கள், சாபங்கள் மெய்யான சத்தியமாகும். ஆகவே இந்நன்னாளிலே நாம் அனைவரும் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவை பின்பற்றுவோம், அவருடைய அடிச்சுவடுகளை பின்பற்றுவோம், அவருடைய வழியிலே நடப்போம் என்று கேட்டுக்கொண்டு இங்கே வாய்ப்பளித்த அருமையான இந்த அமைப்பினருக்கு நன்றி கூறி தொடர்ந்து இந்த அருமையான கிறிஸ்தவ இந்த விழா, கிறிஸ்தவத்தினுடைய இயக்கம் சிறப்பாய் வளருவதாக என்று வாழ்த்தி அருமையான சிறப்பு விருந்தினர் அவர்களை ஒரு விசை கூட வாழ்த்தி நான் விடைபெறுகிறேன். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் ஆசீர்வாதம் ஒவ்வொருவருக்கும் உண்டாவதாக. ஆமென். லீமா ரோஸ் அவர்கள் 2 நிமிட வாழ்த்துரை வழங்குவார்கள். அருமனை வட்டார கிறிஸ்துமஸ் 13வது விழாவிலே இந்த நிகழ்ச்சியிலே தலைமையேற்றுக் கொண்டிருக்கக்கூடிய தலைவர் அவர்களே, விழாவிலே கலந்து கொண்டு பெருமைப்படுத்திக் கொண்டிருக்கக்கூடிய மரியாதைக்குரிய முன்னாள் முதலமைச்சர் அவர்களே, மேடையிலே அமர்ந்திருக்கக்கூடிய மத போதகர்களே, மக்கள் பிரதிநிதிகளே, தலைவர்களே, நிகழ்ச்சியிலே கலந்து கொண்டிருக்கக்கூடிய பெரியோர்களே, தாய்மார்களே, சகோதர சகோதரிகளே, பத்திரிகை மற்றும் தொலைக்காட்சி துறையைச் சேர்ந்த நண்பர்களே, காவல்துறையினுடைய அதிகாரிகளே, நண்பர்களே, உங்கள் அனைவருக்கும் அதற்கன் அன்பு கலந்த வணக்கத்தையும் கிறிஸ்துமஸ் மற்றும் புத்தாண்டு நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கின்றேன். கிறிஸ்து பிறப்பு என்பது இந்த உலகிலே மனிதனாக பிறந்திருக்கின்றார் என்பது சமுதாயத்திலே தனி மனிதனுக்கும் சமுதாயத்திற்கும் நாட்டிற்கும் தேசத்திற்கும் ஒரு விடுதலை கிடைக்கக்கூடிய விழாவாக அவருடைய பிறப்பு என்பது விவிலியத்திலே குறிப்பிடப்பட்டிருக்கின்றது. அந்த வகையிலே இந்த சமுதாயத்திலே வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய மக்கள் அனைவருமே சகோதரர்கள் என்ற உணர்வோடு வரக்கூடிய கிறிஸ்துமஸ் விழாவும் புத்தாண்டும் நம்முடைய நாட்டிலே ஒரு அமைதியான சமதர்ம சமுதாயமாக வளர செய்யக்கூடிய வகையிலே இப்படிப்பட்ட கிறிஸ்துமஸ் விழாக்கள் என்பது அமையட்டும், வழிகோலட்டும். இந்த விழாவை ஏற்பாடு செய்திருக்கக்கூடிய அனைத்து நல்லுள்ளங்களுக்கும் நன்றியை கூறி மீண்டும் ஒரு முறை கூட கிறிஸ்துமஸ் நல்வாழ்த்துக்களை கூறி முடித்துக் கொள்கின்றேன். நன்றி, வணக்கம். நன்றி. அடுத்ததாக நம்முடைய அருமை வட்டார கிறிஸ்தவ இயக்கத்தினுடைய செயலாளர் ஸ்டீபன் அவர்கள் பரிசு அம்மா அவர்களுக்கு பரிசு வழங்கி வாழ்த்துரை வழங்குவார். 2 நிமிடம். அருமனை வட்டார கிறிஸ்தவ இயக்கம் நடத்தும் வரலாற்று சிறப்புமிக்க இந்த 13வது ஆண்டு கிறிஸ்துமஸ் விழாவிற்கு தலைமை தாங்கி இருக்கின்ற இந்த இயக்கத்தின் சகோதரர்கள் அனைவரையும் மற்றும் பேராய பெருமக்கள் மற்றும் கிறிஸ்தவ மத தலைவர்கள் மற்றும் தலைவர்கள் அனைவரையும் இயேசுவின் நாமத்தில் வாழ்த்துகிறேன். இன்று பரலோகத்தை சந்தோஷப்படுத்தி நம்முடைய பரமபிதாவையும் மகிமையில் ஆழ்த்தி இன்று உலகெங்கும் உள்ள கிறிஸ்தவ மக்களின் நெஞ்சில் நீங்காது இடம் பிடித்த சமூக நீதி காத்த வீரங்கனை, சிறுபான்மை மக்களின் நம்பிக்கை, வளமிக்க பாரதத்தின் தரங்களை விளக்கம் எங்கள் நெஞ்சமெல்லாம் நிறைந்திருக்கும் டாக்டர் புரட்சி தலைவி அம்மா அவர்களை வாழ்த்து
இந்த விழாவில் சிறப்பு செய்ய வந்திருக்கும் உங்கள் அனைவரையும் இயேசுவின் நாமத்தில் வாழ்த்துகிறேன். கடந்த 12 ஆண்டுகளாக இந்த கிறிஸ்துமஸ் விழாவை நடத்தி வருகிறோம். சாதி மத ஏற்றத்தாழ்வுகளுக்கு அப்பாற்பட்டு சமத்துவத்தையும் சகோதரத்துவத்தையும் அடிப்படையாக கொண்டு இயங்கி வருகிறோம். எங்களுக்கு அரசியல் இல்லை, நாட்புணர்ச்சிகள் இல்லை. இயேசு கிறிஸ்து எல்லோரையும் நேசிக்கிறார் என்ற சித்தாந்தத்தை நாங்கள் நம்புகிறோம். எதிரிகளும் எதிர்கட்சிகளும் எங்களுக்கு இல்லை. எனவேதான் இந்த அம்மா அவர்களை இந்த விழாவில் சிறப்பு அழைப்பாளராக நாங்கள் அழைத்திருக்கிறோம். நாங்கள் எல்லா ஆண்டுகளும் அரசியல்வாதிகளை சிறப்பு அழைப்பாளர்களாக அழைக்கிறோம். ஆனால் இந்த ஆண்டு எங்களை அரசியல் நடத்துகிறார்கள் என்று சொல்லுகிறார்கள். அப்படி சொன்ன எங்கள் தலைவர்களில் சிலரே இன்று சென்னையில் இது 13வது ஆண்டு கிறிஸ்துமஸ் விழா, இன்று 1வது ஆண்டு கிறிஸ்துமஸ் விழாவை கொண்டாட சென்னைக்கு சென்றிருக்கிறார்கள். இந்த விழாவிற்கு வருவேன் என்று சொன்ன ஒரு தலைவர் கூட ஒரு பிளைட், ஒரு விமான டிக்கெட்டுக்காக சென்னைக்கு பறந்து சென்று கொண்டிருக்கிறார். இதற்கெல்லாம் காரணம் மாண்புமிகு நம்முடைய முதல்வர், மீண்டும் முதல்வராக இந்த மேடையில் வரப்போகின்ற அம்மா அவர்கள் நான் என்று கூற விரும்புகிறேன். ஏனென்றால் இங்கு சென்னையே இங்கு வந்திருக்கும் போது நீங்கள் எல்லாரும் யோசித்து பாருங்கள். சென்னையே இங்கு வந்திருக்கும் போது ஏன் இவர்கள் சென்னைக்கு செல்ல வேண்டும்? வியப்பாகத்தான் இருக்கிறது. ஒரு சிலர் எதிர்த்தார்கள். யோசித்து பாருங்கள். கடுமையான வெயில் அடிக்க வேண்டிய நேரம். ஆண்டவர் நாம் வணங்குகின்ற நம்முடைய இயேசு கிறிஸ்து நம்முடைய இயற்கையை கூட நமக்கு சாதகமாக்கி தந்திருக்கிறார். அம்மாவை அழைப்பது என்பதில் நாங்கள் உறுதியாக இருந்தோம். இந்த மாவட்டத்தினுடைய பொறுப்பாளர் சகோதரர் தல்வாய் சுந்தரம் அவர்களும் இதற்கு துணை நின்று இயக்கத்தின் நிர்வாகிகளுடன் போயஸ் கார்டன் சென்றோம். அன்போடு ஏற்றுக்கொண்டு தேநீர் கொடுத்து உபசரித்து எங்களது அழைப்பை ஏற்றுக்கொண்ட அம்மா அவர்கள், இந்த தங்க தாரகை புரட்சி தலைவி அம்மா அவர்கள் இந்த விழாவில் கலந்து கொண்டு எங்களுக்கும் இயக்கத்திற்கும் குறிப்பாக உலகத்தில் உள்ள அனைத்து கிறிஸ்தவ மக்களுக்கும் பெருமை சேர்த்தமைக்கு எங்களது நன்றியை தெரிவித்துக் கொண்டு, அம்மா அவர்கள் மீண்டும் தமிழகத்தை ஆள வேண்டும், மீண்டும் தமிழகத்தை ஆளுவார்கள். அதை நாங்கள் காண வேண்டும், அதை நாங்கள் காணுவோம். அடுத்த வருடம் இன்னும் அம்மா அவர்கள் முதலமைச்சராக இந்த மேடையில் வருவார்கள். அருமனை வட்டார கிறிஸ்தவ இயக்கம் இந்த விழாவை சிறப்பாக நடத்தும் என்ற எங்கள் விருப்பத்தை வெளிப்படுத்தும் வகையில் அம்மா அவர்களுக்கு எங்கள் அன்பின் நினைவு பரிசை வழங்குகிறேன். நன்றி, வணக்கம். குழந்தை செர்லின், டிஜே காட்சன், சலிமா, சஹிமா, ஆட்லின், ஜெனிபர். கேக் வெட்டி சிறப்பித்தமைக்கு மிக்க நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். அடுத்தபடியாக நலத்திட்ட உதவிகள் நம்முடைய கிறிஸ்தவ இயக்கத்தின் சார்பாக 13 ஆண்டுகளாக கொடுத்து வருவது வழக்கம். ஆனால் இன்றைய தினம் காலத்தின் கட்டாயம் கருதி 10,000 ரூபாய் வீதம் திருமண உதவி அம்மா அவருடைய கைவண்ண மொழியாக வழங்குமாறு அன்பாய் வேண்டுகிறேன்.